ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 5.4 ஆப்ஷனல் இருக்கு இல்லையா, அதில் வந்து தேர்ட் சம் பார்க்க போகிறோம். எ லேடர் ஹேஸ் ரங்ஸ் 25 centimeter apart. See figure 5.7. The rungs decreases uniformly in length from 45 degree centimeter at the bottom to 25 centimeter at the top. If the top and the bottom rungs are 2.5 meter apart, what is the length of the wood required for the rungs? அப்புறம் ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் ரங்ஸ் இஸ் ஈக்குவல் டு 250 டிவைடட் பை 25 ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு லேடர் இருக்குது. இதுதான் ரங்ஸ். இந்த இடையில இது இருக்கு இல்லையா, இந்த குச்சி மாதிரி, இது வந்து ரங்ஸ். ஒவ்வொன்றும் எவ்வளோ இருக்குன்னா, ஒரு ரங்க்கும் இன்னொரு ரங்க்கும் இடையில 25 சென்டிமீட்டர் இருக்குது. அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு 25, இதுக்கப்புறம் ஒரு 25, இப்படி 25 இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, கீழேருந்து மேலே போக 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 ரங்ஸ் வந்து என்ன ஆகிட்டுருக்குன்னா, சின்னதாகிட்டே இருக்குது, ஒடுக்கமாக போயிட்டே இருக்குது. தெரியுதா? இங்கே வந்து ப்ராடாக இருக்குது, அப்புறம் அப்படியே நேராவாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து கீழே இருக்க ஃபஸ்ட்டோட லென்த்து 45ன்னு கொடுத்தாச்சு, சரியா? அதே மாதிரி அப்புறம் மேலே லாஸ்ட்டில் இருக்கையா டாப்பில், இது வந்து 25 சென்டிமீட்டர்னு கொடுத்தாச்சு. இஃப் த டாப் அண்ட் த பாட்டம் ரங்ஸ் இன் பிட்வீன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 2.5 மீட்டர். தெரியுதா? இங்கேருந்து 2.5 மீட்டர் இருக்குது. வாட் இஸ் த லென்த் ஆஃப் த வுட் ரெக்கையர் ஃபார் ரங்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வுட்க்கு டோட்டலாக எவ்வளோ ரங்ஸ்க்கு லென்த் தேவைப்படுது வுட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ரங்ஸ் வந்து இதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க, எத்தனை இந்த மாதிரி கோடு இடையில வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது ஒன்றுமே கிடையாது. இதில் ஒன்று ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ண வேண்டியது பாருங்கள், இங்கே எல்லா வேல்யூவும் சென்டிமீட்டரில் வந்திருக்கு, இது ஒரு வேல்யூ மட்டும் மீட்டரில் வந்திருக்கு. அப்போ இதை ஒரு நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை என்னவா மாற்றிக்கணும், நம்ம மீட்டரை சென்டிமீட்டராக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கேயும் கொஸ்டின் அதே கொஸ்டினை தான் எழுதி வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சொல்யூஷன் போடுவோம். ஃபஸ்ட்டு த லென்த் ஆஃப் த பாட்டம் ரங் என்ன இருக்குது? A is equal to 45 சென்டிமீட்டர். A வந்து 45 சென்டிமீட்டர். அடுத்து அதே மாதிரி டாப் ரங், அதோட லென்த் என்ன இருக்குது? எல்லுன்னு வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஏவும் லாஸ்ட்டில் இருக்கிறத எல்லுன்னு வச்சுக்குவோம். எல் வந்து 25 சென்டிமீட்டர்னு கொடுத்தாச்சு. அப்போ இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும் நம்ம மைண்டில். ஃபஸ்ட்டு இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? எஸ்என் கண்டுபிடிக்கணும். எஸ்என் கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா தெரியும்? n/2 இன்ட்டு a + எல்லுன்னு தெரியுமா? நமக்கு ஃபார்முலா தெரியும். இதில் வந்து என்னோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியணும், நம்பர் ஆஃப் ரங்ஸ் என்னன்னு தெரியணும். அப்போ என்னோட வேல்யூ எப்படி வரும்? யாருக்கா தெரியுமா? இங்கே கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அதை பார்த்தீங்களா? n is equal to வேல்யூ ஆஃப் n, வேல்யூ ஆஃப் n பை ஹிண்ட். ஹிண்ட்லேருந்து வேல்யூ ஆஃப் என்க்கு என்ன கொடுத்துருக்கு? n is equal to 250 டிவைடட் பை 25 ப்ளஸ் 1. இதை 25 டேபிள் கேன்சல் பண்ணோமா? 125 is 25. இந்த 0 அப்படியே போட்டோன்னு என்ன கிடைக்கும்? 10. அப்போ 10 + 1 is equal to 11. அப்போ 11 தான் வந்து என்னோட வேல்யூ கொடுத்தாச்சு. அப்போ இங்கே என்னோட வேல்யூ தெரியும், ஏவோட வேல்யூ தெரியும், எல்லோட வேல்யூ தெரியும். அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்து ஜோராக கிடச்சிரும். S11 is equal to 11/2 இன்ட்டு ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு பாட்டம் எனக்கு கீழே இருக்குது 45 ப்ளஸ் அதே மாதிரி டாப்போடது 25. கரெக்டாக? அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குங்க? 11/2 இன்ட்டு 25 45 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 5 + 5 10, ரிமைனிங் 1 4 5 6 7. அப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 35ன்னு வரும். 35னா 11 இன்ட்டு 35ஓட வேல்யூ என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா? 35ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 5, இது வந்து 3, திருப்பி 1 5 is 5, 1 3 is 3, 5 8 3. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது? 385 சென்டிமீட்டர். அவ்வளோதான், ஆன்சர் கிடச்சிது. இது ஒரு சாதாரண 2 மார்க் சம்.